திமுக ஆட்சியின் மீது அவதூறுகளை கூற முடியாமல் புதிதாக சேர்ந்துள்ள சங்கிகள் கூடாரம் மகிழ்ச்சி அடையவே இந்து சமய அறநிலையத்துறை மீது எடப்பாடி பழனிசாமி அவதூறுகளை அள்ளி வீசியுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புளியந்தோப்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வியை வேண்டாம் என சொல்பவர் கல் நெஞ்சக்காரராகத்தான் இருப்பார் என்றும் விமர்சனம் செய்தார். ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை உதிர்த்திருக்கின்றார். அம்மையார் அவர்கள் பழனி ஆண்டவர்களே மகளிர் கலைக்கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ, இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது. ஒருவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரராக இருக்க வேண்டும்? இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட 4 கல்லூரிகள், 1 பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே இந்த விஷ விதைகளை பரப்பி வருகின்றார். இவை ஒரு நாளும் எடுபடாது. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். தகுந்த பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.